இப்போ ஹதீஸில் இருந்து பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது முகீத் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை, முகீத் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை, பரீரா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண். முகீத் என்ற ஒரு அடிமை, பரீரா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண். இவங்க ரெண்டு பேரும் யுத்தத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக வந்து கைது செய்யப்பட்டவர்கள். கைது செய்யப்பட்டான கணவனும் மனைவி, அவங்க ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும். முகீத் ஒரு இடத்துல என்ன செய்கிறாரு, கைதியாக, அதாவது அடிமையாக, அதாவது வேலை செய்ய நிறுத்தப்படுகிறார். பரீரா இன்னொரு வீட்டில், அதாவது வேலைக்கு நிறுத்தப்படுகிறார். இப்போ ரெண்டு பேரும் எதிராக வந்தவங்க. இப்போ என்னன்னு சொன்னால், திடீர்னு பரீராவுக்கு விடுதலை. பரீராவுக்கு எஜமான என்ன செஞ்சிட்டாரு, விடுதலை செஞ்சிட்டார். ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, இரண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அவங்கள விடுதலை செஞ்சாச்சு. முகீத் வந்து என்ன இன்னும் அப்படியே இருக்கிறார். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், விடுதலை ஆகின உடனே அவங்க வந்து என்ன செஞ்சா, விலகிட்டா. யாரு, பரீரா, முகீதை விட்டு. ஆனால் முகீதுக்கு தன் கடந்த கால வாழ்க்கையில் என்ன செய்ய முடியல, விடுதலையாக முடியலை. எப்பொழுதும் பரீராண்ட தன் மனைவியுடைய சிந்தனையாகவே என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் வந்து என்ன பிரிஞ்சாச்சு. இவங்களுக்கு விரும்பினா என்ன செய்யலாம், இவங்களுக்கு திரும்பி மனம் முடித்துக் கொள்ளலாம், அவங்களோட வாழ்க்கை என்ன செய்யலாம், தொடரலாம். ஆனால் பரீராவுக்கு அந்த விருப்பம் இருக்கல. முகீத் எப்பொழுதும் பரீராவை கண்டா இது சம்பந்தமாக பேசுவார், கெஞ்சுவார், அழுவார். ஆனால் அவன் என்ன செய்யலை, அந்த பெண்மணி அசைந்து கொடுக்கவில்லை. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, பரீராவை கூப்பிட்டு சேர்ந்து வாழலாமே அப்படின்னாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாமேன்னு சொன்னாங்க. அப்போ தான் பரீரா கேட்டா, முருனி, எனக்கு கட்டளையாக சொல்கிறீர்களா என்று கேட்டாங்க. எனக்கு நீங்கள் வகையாக கட்டளையாக சொல்கிறீர்களான்னு கேட்டாங்க. இல்லை, நான் ஒரு ஆலோசனை தான் என்ன செய்கிறேன், சொல்கிறேன். நான் இந்த இடத்துல நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்மளை எல்லாரையும் கொண்டு போய் வச்சிருந்தால் நம்ம யாருக்கு சார்பாக நின்றுப்போம், முகீதுக்கு சார்பாக தான் என்ன செஞ்சிருப்போம், நின்றுப்போம். அப்போ எல்லாரோட உணர்வு எந்த பக்கத்தில் நிற்கிது, முகீதுடைய சார்பான உணர்வில் தான் நிற்கிது. யுத்தத்துக்கு எதிராக வந்தீங்க, அடிமையாக்கப்பட்டீங்க, இங்கேயே முஸ்லீம் ஆகிட்டீங்க, எல்லா விதமான சான்ஸ் இந்த மதீனால இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அட்வைஸை ஒரு மணித்தியாலத்துக்கு என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று தான், முருனி, ஏவுறீங்களா, இல்லை அப்படின்னு எனக்கு எந்த தேவையும் இல்லைன்ட்டான், போயிட்டான். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, ஆச்சரியம் இல்லையா உங்களுக்குன்னு கேட்டான். அல்லாஹ் தஆலாவோட படைப்பு கேட்குறாங்க, ஆச்சரியம் இல்லையா, எப்படி முகீத் பரீராவை விரும்புகிறாரோ அந்த அளவுக்கு பரீரா முகீதை வெறுப்பது ஆச்சரியம் இல்லைன்னு கேட்டான். முகீத் எந்த அளவுக்கு பரீராவை விரும்புகிறாரோ அந்த அளவுக்கு பரீரா முகீதை வெறுப்பது இருக்கிறதே, உங்களுக்கு ஆச்சரியம் இல்லையா என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், கேட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடம் எங்களுக்கு என்ன சொல்லுது, ஒரு ஆட்சியாளராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தும், ஒரு நபியாக இருந்தும், அந்த இடத்துல உணர்வு சைடுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, தீர்ப்பு சொல்லலை, தீர்ப்பு சொல்லவும் முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஆலோசனை தான் அந்த இடத்துல என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அதோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி கொண்டார்கள்.